தூங்குவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள். தூக்கமே உடலின் மருந்து. ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்குவது முக்கியம். குறைவான தூக்கம் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இரவு தூங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக மொபைல் அல்லது தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது. தூங்குவதற்கு முன்பு யோக நித்ரா, பிரம்மரி போன்ற தியான பயிற்சிகள் செய்யலாம். தூக்கமே மனிதன் உடலின் மறுபிறப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக நாம் கூறப்போவது தண்ணீர் குடிப்பதன் முக்கியத்துவம். தண்ணீர் தான் உடம்பின் தேன். வாட்டர் இஸ் தி நீட் ஆஃப் தி பாடி. நம் உடலில் 80% தண்ணீர் நிறைந்துள்ளது. எனவேதான் இவ்வுலகில் உணவில்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. என்ன நண்பர்களே, நாமும் தண்ணீர் குடிக்கலாமா? மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊர்பாடு இல்லை உயிருக்கு என்ற குறளின் மூலம் திருவள்ளுவர் நாம் எப்படி உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் துரித உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதிக பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் பசிக்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த காலம் போய் ருசிக்கு சாப்பிட தொடங்கிவிட்டான். இழுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இனிமேலாவது நம் உடலுக்கு நன்மை தரும் உணவுகளை நாம் சாப்பிடுவோம். Say no to junk. Say yes to health. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நலமுடன் வாழ வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யும் போது மன அழுத்தம் குறையும், மன அமைதி ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடற்பயிற்சி உடலின் உயிர் நாடி. Exercise is the lifeline of the body. அடுத்ததாக நாம் நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும். A good book is the best friend. நல்ல புத்தகமே சிறந்த நண்பன். இறுதியாக தன் சுத்தத்தை நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும். நாம் கொரோனா காலத்தில் எப்படி சோப்பு போட்டு கை கழுவினோமே, அதை நாம்